ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ட்ரக் இன்ஸ்பெக்டர் 10 கொஸ்டின் பக்காவா தெரிஞ்சுக்கிற போறோம். அது எந்த பேப்பர் அப்படின்னு சொன்னா 2019 ட்ரக் இன்ஸ்பெக்டர் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து 5வது வீடியோஸ். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா 4 வீடியோஸோட வீடியோ லிங்க் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இது என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஹலோ கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார்ம் யூடியூப் சேனல். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். ஓகே, 41வது கொஸ்டின். The penalties prescribed for falsely claiming to be a registered pharmacist on the first conviction. ஓகே, அதாவது நீங்க ஒரு ரிஜிஸ்டர் ஃபார்மசிஸ்ட் இருக்கீங்க, அதை வந்து ஃபால்ஸ்லியா கிளைம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டி எவ்வளோ? இது எல்லாமே சிம்பிள் கொஸ்டின் தான். இந்த சீரியஸ்ல, அதாவது இந்த வீடியோல 10 கொஸ்டினுமே எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு டூரிஸ்ட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த 10 கொஸ்டின் பார்த்துட்டு இப்படிதான் வந்து டூரிஸ்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டூரிஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, 10 கொஸ்டின் பார்த்துக்கோங்க எவ்வளவு மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர், ஃபைன் அப் டு 500. நீங்க வந்து ஃபால்ஸ்லியா வந்து கிளைம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஃபைன் வந்து எவ்வளவு அப்படின்னு சொன்னா 500 ரூபீஸ். தட்ஸ் இட். அண்ட் ஃபார்மசி ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் தி இயர் ஆஃப். எப்போ வந்துகிட்டு ஃபார்மசி ஆக்ட் வந்துகிட்டு பாஸ் ஆச்சு? இது வந்துட்டு வெரி சிம்பிள் கொஸ்டின். 1948. ஃபார்மசி ஆக்ட்னா 1948 தான். சரிங்களா? அதே ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் அப்படின்னு சொன்னா 1940. ரூல்ஸ் வந்து 1945. இந்த மாதிரி வந்து நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ நோ எக்ஸ்பிளனேஷன் நீடட் ஐ திங்க். ஓகே, அண்ட் 3வது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் கவர்னர்ட் அண்டர் தி ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட். ரீசெண்டாக வந்துட்டு ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்டவே ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் பேரால கொடுத்துருப்பாங்க. இந்த 3க்கு தான் வந்துட்டு இது வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன 3 அப்படின்னு சொன்னா, இம்போர்ட் பண்ணிக்கலாம், மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 3ஓட இம்பார்ட்டன்ஸ் தான் வந்துட்டு எதுல கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னா ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்ல கொடுத்துருப்பாங்க. எதை கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா எக்ஸ்போர்ட்டை பத்தி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அதாவது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொன்னா எக்ஸ்போர்ட். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் கவர்னர்ட் அண்டர் த ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட். இங்க வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா நாட் கவர்னர்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்க கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு உடனே ஆன்சர் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினை 2 to 3 டைம்ஸ் வந்து ரீட் பண்ணுங்க. ஓகே, 3வது கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்து வந்து 4வது கொஸ்டின். த பிரசிடென்ட் ஆஃப் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா இஸ். அதாவது இப்ப பிசிஏவோட டைரக்டர் வந்து யார் அப்படின்னா மோண்டு பட்லு. ஓகே, இவங்களை வந்து யார் வந்துட்டு செலக்ட் பண்ணுவா? த எலெக்டட் பை மெம்பர் ஆஃப் கவுன்சில், த எலெக்டட் பை எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் தி கவுன்சில், நாமினேட்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், நாமினேட்டட் பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 4 சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுல வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். ஓகே, த எலெக்டட் பை மெம்பர் ஆஃப் தி கவுன்சில் அதை விட்டுருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் அது தெரியும். மீதி 3 என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. எலெக்டட் பை எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் தி கவுன்சில். ஸோ நமக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரியும். பிரசிடென்ட்டை வந்து யார் வந்துட்டு செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய மெம்பர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா செலக்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னு தனி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி தான் வந்துட்டு என்ன எக்ஸாக்டா வந்துட்டு பிரசிடென்ட்டை வந்து செலக்ட் பண்ணுமா அப்படின்னு சொன்னா கிடையாது. அண்ட் நாமினேட்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. இப்போ வந்துட்டு பிஜேபி போய்கிட்டு இருக்கு. அவங்க வந்துட்டு யாரு பிரசிடென்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா கிடையாது. ஓகே, நாமினேட்டட் பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, நம்மளுடைய பிரசிடென்ட் இருக்காங்க, அவங்க வந்துட்டு யாரு வந்து நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் கிடையாது. ஓகே, இவங்களை வந்து யாரு வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா மெம்பர் ஆஃப் தி கவுன்சில். யாரெல்லாம் வந்து கவுன்சில்ல வந்து மெம்பர் இருக்காங்களோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சூஸ் பண்ணுவாங்க. யார் அப்படின்னு பிரசிடென்ட் ஆஃப் ஃபார்மசி ஆஃப் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஓகே, ஓகே, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் நாட். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா நாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ற அப்படின்னு சொன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே, நாட் ரிஜிஸ்டரபிள் குவாலிஃபிகேஷன் அஸ் எ ஃபார்மசிஸ்ட். யாரு வந்துட்டு ஃபார்மசிஸ்டா ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. அப்போ யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். டிப்ளமோ இன் ஃபார்மசி பண்ணலாம், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, இங்க டிப்ளமோ ஃபார்மசி பண்ணலாம், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பண்ணலாம், டாக்டர் ஆஃப் ஃபார்மசி பண்ணலாம். அப்ப யாரு வந்துட்டு பண்ண முடியாது? டிகிரி இன் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. யாராச்சும் வந்து டிகிரி வந்துட்டு ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அவங்க வந்துகிட்டு ஃபார்மசிஸ்டா ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் the original form of drugs and cosmetic act as passed in 1940 is known as. அதாவது ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் வந்துகிட்டு 1940ல வந்துகிட்டு பாஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட ஒரிஜினல் ஃபார்ம் நேம் என்ன, ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நேம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா ட்ரக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்றதுதான் ஒரிஜினல் ஃபார்ம். இப்பதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா
ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940 அண்ட் ரூல்ஸ் 1945 அப்படின்னு சொல்றோம். அதோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு சொன்னா ட்ரக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்துகிட்டு ட்ரக்ஸ் ஆக்ட் 1940. அவ்வளவுதான். அடுத்து 48வது கொஸ்டின், அதாவது 8வது கொஸ்டின். இன் விச் இயர் ட்ரக் ரூல்ஸ் வேர் ஃப்ரேம்டு அண்டர் த ட்ரக்ஸ் ஆக்ட் 1940? நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இப்பதான் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்னு சொல்றோம். 1940ல அதோட நேம் வந்து ட்ரக்ஸ் ஆக்ட் 1940. அதோட ரூல்ஸை வந்துட்டு எப்போ வந்துட்டு ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா 1945. நான் ஆல்ரெடி முன்னுக்கே சொல்லியிருந்தேன். ஓகே, 1940 ரூல் வந்துகிட்டு வருது. அது சாரி, ஆக்ட் வந்துகிட்டு எனாக்ட் பண்றாங்க. அண்ட் ரூல்ஸ் வந்துட்டு எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னா 1945 வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, வெரி சிம்பிள் கொஸ்டின் தான், ஓப்பன் கொஸ்டினா தான் இருக்கு. ரொம்ப மண்டே கசக்கி ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின் வந்து எதுவும் கேட்கல, சரிங்களா? அடுத்து 49வது கொஸ்டின் வந்து கொஞ்சம் மைண்டை வந்து திங்க் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி ப்ரோக்ராம் பிஃபார்ம் கண்டக்டட் பை தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்? அதாவது அங்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, சாய்ஸ் வந்து ரீட் பண்ணுறேன். இட் இஸ் ரெக்கார்ட் டு தி அப்ரூவ்ட் பை ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா. அதாவது பிசிஏ வந்துட்டு அப்ரூவல் பண்ணணும். இட் இஸ் ரெக்கார்ட் டு பி அப்ரூவ்ட் பை ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அண்ட் ஏஐசிடிஇ. அதாவது ஃபார்மசி கவுன்சிலையும் வந்து ஃபார்மசி பிசிஏ வந்துட்டு என்ன பண்ண அப்ரூவ் பண்ணணும், ஏஐசிடியும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு அப்ரூவ் பண்ணணும். செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன், த யூனிவர்சிட்டி கண்டக்டிங் த ப்ரோக்ராம் நீட் நாட் டு டேக் அப்ரூவல் ஆஃப் பிசிஏ கவுன்சில். அதாவது எந்தெந்த யூனிவர்சிட்டிலாம் வந்துட்டு ஒரு ஃபார்மசியை கண்டக்ட் பண்றாங்களோ அவங்களாம் வந்துட்டு ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவல் வாங்கணும் தேவையில்லை. அது மூணாவது. நாலாவது, த யூனிவர்சிட்டி கண்டக்டிங் த ப்ரோக்ராம் நீட் நாட் டு டேக் அப்ரூவல் எய்தர் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அண்ட் ஏஐசிடி. இதுலேயே வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு கன்க்ளூஷன் கிடைச்சிடும். அதாவது நான் இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் வைக்க போறேன், நான் ஒரு ஃபார்மசியை கண்டக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கிட்ட வந்துட்டு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொன்னா பிசிஐ அண்ட் ஏஐசிடி வந்துட்டு அப்ரூவல் வாங்கணும், சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும் ஜிபேட் இதுக்கு முன்னாடி யார் வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா ஏஐசிடிஇ. ஓகே, இப்போ வந்துட்டு யார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா பிசிஐ. ஸோ இந்த ரெண்டும் ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஃபார்மா ஓரியன்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு. ஸோ அதுதான் லாஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா. அதாவது வெரி சிம்பிள் கொஸ்டின், பிசிஏவோட ஃபங்க்ஷன் என்ன, பிரைமரி ஃபங்க்ஷன் வெரி சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம். அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரேம் எஜுகேஷன் ரெகுலேஷன். அதாவது எஜுகேஷனை வந்துக்கிட்டு ஓகே இப்போ சிலபஸ் இவங்களுக்கு இப்படி தான் கொடுக்கணும், அடுத்து வந்துக்கிட்டு கொஸ்டின் பேட்டர்ன் இப்படி தான் கொடுக்கணும், அவங்களுக்கு எக்ஸிட் எக்ஸாம் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து யார் அனௌன்ஸ் பண்ணுறா? பிசிஏல தான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் எஜுகேஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ரெகுலேஷனை வந்துட்டு யார் வந்துட்டு சொல்றா அப்படின்னு சொன்னா பிசிஐ சொல்லுது. ஓகே, மீதி இருக்க 3 சாய்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செலக்ட் ஃபார்மசிஸ்ட் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட், நோ. இஷ்யூ ட்ரக் லைசன்ஸ், நோ. செலெக்ஷன் ஆஃப் ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட், நோ. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ட்ரக் இன்ஸ்பெக்டர் செலக்ட் பண்றதுக்கு யூபிஎஸ்சி இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்க, சாய்ஸை வந்து ரீட் பண்ணுங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல எதுவும் மிஸ்டேக் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.